லைவ் அப்டேட்டு அடிப்பாவி பவித்ரா இப்படி பச்சையாக பொய் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சௌந்தர்யாட்ட உட்காந்து இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, சௌந்தர்யா உன்னோட பொம்மை வந்து என்கிட்ட இருந்துச்சு, அதை வந்து நான் பக்கத்தில் இருக்க ரயான்ட்டே ஜாக்டே வந்து வேணுமான்னு கேட்டேன், யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்லி பச்சையாக வந்து ஒரு பொய் சொல்லியிருக்கு. உடனே ரயான் வந்து என்னது, நான் இருந்தேன், நான் பக்கத்தில் இல்லையே, ஜாக்லின் இருந்தால தெரிலையா, அப்படிலாம் தெரிலையே, நீ பக்கத்தில் கேட்டியா, எங்கள்கிட்ட கேட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ரயான் சொல்கிறாப்புல. ஆனால் இந்த படத்தை பாருங்கள், பவித்ரா வந்து பச்சையாக பொய் சொல்லுது. ஆமாம், நான் வந்து அந்த உன்னோட பொம்மை வந்து என்கிட்ட இருந்துச்சு, நான் வேணுமான்னு கேட்டேன், ஜாக்லின்கிட்ட கேட்டேன், அப்புறம் வந்து ரயான்கிட்ட கேட்டேன், ஜெஃப்ரிகிட்ட கேட்டேன், எல்லாத்துட்டையும் கேட்டேன், அவங்களாம் வேணான்னு சொல்லி வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பச்சையாக வந்து பொய் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம், கோவா கேங்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து பவித்ரா பச்சையாக சொல்லுது. ஆக்சுவலாக நம்ம வந்து போன வீடியோவில் குறும்படம் போட்டே காமிச்சோம். இந்த பவித்ரா என்ன பண்ணுதுன்னா, 2 பொம்மை கையில் வச்சுருக்குது. 2 பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு எப்படியாவது சௌந்தர்யா அவுட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பொம்மையை கீழே போடாமல் அதை பக்கத்தில் இருக்க சிவாட்டை வந்து கொடுக்காம கடைசியில் ஜாக்லின் வந்து மறைச்சி நிற்கும் போது 2 பொம்மை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ தான் சௌந்தர்யா பொம்மை இந்த பக்கம் போடுது பவித்ரா. அப்படி வந்து கையிலே வச்சுருந்துட்டு இந்த பக்கம் எப்படி பச்சையாக போய் சொல்லுது, பாவி மாதிரி இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி நான் சௌந்தர்யா பொம்மை வேணுமான்னு கேட்டேன், ஆனால் ஜாக்லின் வாங்கலைன்னு. ஜாக்லின் தான் தேடிக்கிட்டே இருக்குது, ரயான் இங்கடா வந்து சௌந்தர்யா பொம்மையை காணான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணுது, பவித்ரா பச்சையாக வந்து பொய் சொல்லிருக்கு. அதுக்கு ஆதாரமாக வந்து அன்சிதா பார்த்து, நான் வந்து கேட்டல அன்சிதா பக்கத்தில் அப்போ வந்து ரயான் இருந்தார்ல அப்படிங்கும்போது அன்சிதா ஆமாம் பக்கத்தில் ரயான் இருந்தால் ஜாக்லின் இருந்தாங்க, அவங்களாம் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா சௌந்தர்யோட பொம்மையை வந்து இவங்க 2-3 பேருமே இந்த கோவா கைக்கு வந்து வாங்கலைன்னு பச்சையாக பொய் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு இந்த பவித்ரா அப்படிங்கிற ஒரு ஆள். ஆக்சுவலாக ரூல் பிரேக் பண்ணி சௌந்தர்யா வந்து அவுட் ஆக்கி சௌந்தர்யா கேம் அவுட் எப்படியாவது போகணும், ஏன்னா சௌந்தர்யா கேம் விளையாடுதாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குரூப்பிசம் பண்ணி ஒரு 12 பேர் 13 பேர் சேர்ந்து குரூப்பிசம் பண்ணி பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு எப்படி நல்லவ மாதிரி நடிக்கிறா பார்த்தீங்களா இந்த பவித்ரா. ஒரு கேடுகட்ட செயலை வந்து செஞ்சுக்கிட்டு உத்தமை மாதிரி போய் நான் கொடுத்தேன் வேணுமான்னு கேட்டேன், யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்லி பச்சையாக வந்து பொய் சொல்லியிருக்கு. மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.